புதுசா இன்னைக்கு பிறக்க போற பிள்ளைகள் மேல ஒரு பசி வரணும். Why? Because I also very hungry on newborn babies. அப்ப நம்ம பிறக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏசு நம்ம பிறந்த உடனே பார்க்கறாராம், இந்த பிள்ளை எனக்காக வாழ்வானா, இந்த பிள்ளை என்னை காண்பிப்பானா, இந்த பிள்ளை என் பசியை ஆற்றுவானா. இட் இஸ் நாட் ஒரு குழந்தையும் பிறக்கிறது இன்ஜினியர் ஆகிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கு, பிளைன் ஓட்ட, கார் ஓட்ட, பஸ் ஓட்ட, பில்டிங் கட்ட, பணக்காரன் ஆகிறதுக்கு இல்ல. அது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியம். அது ஏசப்பா சொல்லிட்டா, நாளை குறித்து கவலைப்பட நான் தருவேன். ஆனா ஒரு குழந்தையும் இந்த பூலகத்துல பிறப்பார்களானால் ஒரு குழந்தைக்கும் தெரியணும் இயேசுவின் பசி. எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. The book of Jeremiah, எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 4. கர்த்தரின் வார்த்தை இருந்தாலே, அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்னே அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்ப இயேசுவோட பசி ஒரு குழந்தை மேல உண்டு. தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே இயேசு அந்த குழந்தை மேல பசியா இருந்தார். இப்போ நான் இன்னைக்கு பிறந்த நாள் 45 வயசு ஆயிடுச்சு. இதே 45 வருஷத்துக்கு பின்னாடி போகும்போது இயேசு அன்றைக்கு என் மேல பசியா இருந்திருக்கிறார். இந்த பிள்ளை எனக்காக ஏதாவது செய்ய போறான், செய்வான் என்ற ஒரு பசி. ஆனாலும் நான் அந்நிய ஜாதி வீட்டுல பிறந்தேன். 24 வயசுல தான் ரட்சிக்கப்பட்டேன். அது ஒரு அற்புத அடையாளத்தை குறித்து. ஆனா 24ல இருந்து 32 வரைக்கும் எனக்கு இயேசு யாரும் தெரியல, அவர் பசி எனக்கு புரியல. 33வது வயசுல தான் இயேசுவின் பசியை உணர்ந்தேன். எந்த வயசுல உணர்றோன்றது முக்கியம் இல்ல, உணர்றோமான்றது தான் முக்கியம். இன்னைக்கு சாவு போயிட்டு கூட உணராமல் எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா சாவதுக்கு முன்னாடியே உணர்ந்தோம்னா, நான் தாயின் கருவிலே என் தேவன் என்னை கண்டார். தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு என் மேல பசி ஆயிடுச்சு. சுனில் ஏதாவது செய்வான், விதவைகளை தேடி ஓடுவான், ஏழைகளை தேடி ஓடுவான், தேசத்துக்காக ஜெபிப்பான், ஊழியம் செய்வான், தன்னை வெறுத்து என்ன மாத்திரம் நேசிப்பான். இன்னைக்கு இயேசுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அப்போ உங்களை பத்தி இயேசுக்கும் தெரியும். நீ எத்தனை வருஷம் ஆயிருக்கிறன்னு தெரியாது, ஆனா நீ உன் தாயின் கருவிலே உண்டாகிறதுக்கு முன்னாடியே இயேசு உன் மேல பசியா இருந்துட்டாராம். அதற்காக இன்றைக்கு நீயும் நானும் வந்து இங்க புலம்புறோம், கண்ணீர் விடுறோம், யாருக்காக ஜெபிக்கிறோம். நம்மளுக்கு தேவையில்லாத வேலை யார் எப்படின்னா போட்டோம், நானும் என் வீடு நல்லா தான் போதும் நினைக்கிற இந்த காலகட்டத்துல யாரோ ஒரு ஆத்மாக்காக இங்க வந்து புலம்புறையானால், நீ கருவிலை உண்டாக்கப்பட்டவள், நீ கருவிலை தேர்ந்தெடுக்கப்பட்டவள். கருவிலே உன் மேல ஒரு பசி விழுந்து விட்டது, இயேசுவின் பசி. அவருக்கு தெரியும் இன்றைக்கு நீ கண்ணீர் விடுவாய், ஒரு அனாதிக்காக கண்ணீர் விடுவாய், ஒரு பாவிக்காக கண்ணீர் விடுவாய், ஒரு தேவனை அறியாத ஜனங்களுக்காக கண்ணீர் விடுவாய் என்றது இயேசு அறிந்ததுனால இன்றைக்கு நீ கண்ணீர் விடுகிறாய். இயேசுவோட பசி எப்படி இருக்கு பாத்தீங்களா? யோசிக்க முடியாத பசி. இதெல்லாம் நம்ம இயேசுப்பா தாயின் கருவிலை உண்டாக்கினவன் பேர் சொல்லி அடித்தவன் எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருப்போம், ஜபத்தில் யூஸ் பண்றோம் அந்த வார்த்தைலாம். இந்த வார்த்தை யாருக்கும் இல்லை, எனக்கு என்னை தாயின் கருவிலேயே கூப்பிட்டாராம். அவருக்கு தெரியும் நீ இந்து குடும்பத்துல தான் பொறுக்குவ, நீ பாவியா தான் வாழ்வ, ஆனாலும் என் பசியை தீர்ப்ப. அவருக்கு தெரியும் இன்றைக்கு அவர் பசியை நான் தீர்க்க ரொம்ப கஷ்டப்படுறேன். It is not I can't tell that I have fulfilled God's hunger. No. இது ஒரு 10 வருஷமா ஊழியம் செய்யறோம், எனக்கு ஏசப்பா பசியை நிறைவேற்றிட்டேன்னு ஒரு துளி கூட எனக்கு இல்லை. அப்படி வாழணும். சாவர வரைக்கும் ஏசப்பாவோட பசியை தீர்த்தினே இருக்கணும். எப்ப தெரியுமா அவர் பசி ஆற்றுப்படும்? எப்ப தெரியுமா? அவரை போய் பார்க்கும் போதே, அவர் முன்னாடி நிற்கும் போது உன்னை என்னை பார்ப்பாரு, ஒரு கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுப்பார் பாரு. அதுதான் அவர் பசியை ஆற்றிட்டோம் என்று ஒரு அடையாளம்.
இட் இஸ் நாட் இங்க ஒரு பலிபீடம் கெட்சிச்சு, மைக் கெட்சிச்சு, ஊழியம் கெட்சிச்சு, பேரு கெட்சிச்சு, கோட்டு கெட்சிச்சு, வாடிக்காரு கெட்சிச்சு, 3 மில்லியன்ஸ் லைக் கெட்சிச்சு. இதெல்லாம் இயேசு பசியை ஆற்றுகிற வேலையே கிடையாது. எவன் ஒருவன் பரலோகத்துல போய் தகப்பனை கட்டி பிடித்து அவரோட முத்தத்தை வாங்குறானோ அவன் தான் இயேசுவின் பசியை fulfill பண்ணவன். He is the one who fulfilled the God's hunger. அவன்தான் கருவிலே அழைக்கப்பட்டவன். அவன்தான் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவன். இங்க யாரு? எரேமியா. இயேசுவுக்கு தெரியும் ஜெரேமியா வேலை செய்யும். ஆனா ஜெரேமியா சொல்றாரு, என்னால ஆவாதுப்பா, நான் ரொம்ப சின்ன பையன், என்னால ஆவாதுப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாதவதான் இயேசு உயர்த்துவார். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டோம்னாவே நம்ம விழுந்துட்டோம். ஒரு நாளும் என் அப்பா கிட்ட போயிட்டு, உன்னை பத்தி எதுவுமே தெரியல ஆண்டவரை, சொல்லி கொடுங்க, நான் உன்னை எதுவுமே செய்யல, உனக்கு செய்ய வைங்க, நான் உனக்காக இன்னும் வாழ வைங்கன்னு சொல்லும் போதுதான் அப்பா இருதயம் களி கூறும். ஜெபிக்கவா எனக்கு தெரியும், பைபிளா எனக்கு தெரியும், பாட்டா எனக்கு தெரியும் நினைக்கிறவனை இயேசு தாயின் கருவிலே அழைக்கவில்லை, அவன் தானாவே அழைத்துக்குள்ள வந்தவன். யார் தெரியுமா? தாயின் வயிற்றில கருவில் அழைக்கப்பட்டவன், அன்றன்றைக்கும் என்றென்றைக்கும் இயேசுவின் பசியை ஆற்றுகிறவன். அன்றைக்கு ஜெரேமியா இயேசுவின் பசியை உணர்ந்தாரு. இயேசுவின் பசியை உணர்ந்தாரு. யார் எனக்கு பேச தெரியலன்னு சொல்லியும் யார் இவர் ஃபோர்ஸ் பண்றாரு, யார் இவர் தள்ளுறாரு, யார் இவர் தொட வராரு? ஏன்னா கடைசி வசனம், the Lord reached out and touched my lips and said to me, listen, I am giving you the words you must speak. Today I give you authority over nations and kingdoms, to uproot and to pull down, to destroy and overthrow, to build and to plant. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம ஒரே ஒரு ஆசீர்வாதத்துக்காக பார்த்துக்கிறோம். என் பேமெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிட்டா போதும்னு, நான் வீடு கட்டிட்டா போதும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும், எனக்கு குழந்தை வந்துடுச்சுன்னா போதும், ஏதோ ஒண்ணுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஜெரேமியாக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? எரேமியா இஸ் கால்ட் இன் ஹிஸ் மதர்ஸ் womb. நீ நிஜமாவே கர்த்தர் உன்னை தாயின் கருவில அழைத்திருப்பாரானால் நீ எதிர்பார்க்கிறது எது தெரியுமா? இயேசுவின் முத்தத்தை. நீ எதிர்பார்க்க வேண்டியது எது தெரியுமா? இயேசுவின் அணைப்பை. அது இங்க இல்ல, அங்க. அப்போ எங்க நீ வாழ வேண்டியது? அனுதினமும் you have to understand the hunger of God. Don't எதற்குமே நீ விழுந்துடக்கூடாது, எதற்குமே விழுந்துடக்கூடாது. இயேசுவின் பசியை உணர்ந்து வாழணும். நம்மளோட பிள்ளைகளை இயேசுவின் பசியை ஊற்றி வாழ வைக்கணும். So everyone should understand what is God's hunger on newborn babies. இன்னைக்கும் அநேக பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. ஏசப்பா அநேக பிள்ளைகளை பார்த்து, இவன் அதை செய்வானா, அவள் அதை செய்வானா, ஒரு ஏக்கத்தோடு பரலோகத்தில் பார்த்து கொண்டிருப்பார். இன்றைக்கு எந்த பிள்ளை இயேசுக்காக எழுமோ தெரியாது, எந்த பிள்ளை எழுமணும் தெரியாது. இந்த பிள்ளை பாவியான பிள்ளை, தரித்திரத்துல வாழ்ந்த பிள்ளை, நோயில் இருந்த பிள்ளை, பாவத்தில் இருந்த பிள்ளை, சேற்றில் இருந்த பிள்ளை, விக்கிரத்தில் இருந்த பிள்ளை, மந்திரத்தில் இருந்த பிள்ளை இயேசு சுமந்தாரானார். உங்களையும் இன்னைக்கு பலனுக்கு போற பிள்ளையும் தொடமாட்டாரா? இன்னைக்கு நம்மளோட ஜெபம், என்னையும் என் தாயின் கருவில நீர் நியமித்திருக்கிறீங்க, நான் உன் பசியை ஆற்றுவேன். இன்னைக்கு பிறந்த பிள்ளைகளும் தேவன் பசியை ஆற்ற வேண்டும் என்று ஒரு ஜெபத்தோடு நம்ம எழுந்து நிற்போம்.